गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द कृष्णो रक्षतु नः जगत्त्रयगुरुः कृष्णं नमस्याम्यहं कृष्णे नामरशत्रवः विनिहताः कृष्णाय तस्मै नमः कृष्णादेव समुत्थितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहं कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं हे कृष्णा संरक्ष मां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममो मुचति यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीष शुकशौनक भीष्मदाल्भ्यां रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देवी नमः। हनुमते नमः। श्रीहरये नमः। देवानां शुद्धसत्त्वानां ऋषीणां चामलात्मनां भक्तिर्मुकुन्दचरणे न प्रायेणोपजायते रजस्तमस्वभावस्य ब्रह्मन्मृत्रस्य पाप्मनः नारायणे भगवति कथमासीदृढामतिः रजोभिः समसंख्याय संख्याताः पार्थिवैरिह जन्तवः तेषां ये केचनेहं ते श्रेयो वै मनुजादयः मुक्तानामपि सिद्धानां नारायणपरायणः सुदुर्लभः प्रशान्तात्मा कोटिष्वपि महामुने वृत्रस्तु सकथं पापः सर्वलोकोपतापनः इत्थं दृढमतिः कृष्णे आसीत् संग्राम उल्बणे अत्र न संशयो भूयाति श्रोतुं कौतूहलं प्रभो यः पौरुषेण समरे सहस्राक्षमतोषयति। ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஷஷ்ட ஸ்கந்தம் அதில் 14ஆமத்து அத்தியாயம் இப்போ பகவத்குணமாக சொல்லிட்டு வரோம். பாடமாக இல்லை, பகவத்குணமாக சொல்லிட்டு வரோம். பாடமாக சொல்கிறது அப்படிங்கிறது வேற. பாகவதத்தையே கிளாஸ் மாதிரி ஒரு ஸ்லோகமாக பதம் பிரித்து சப்தங்கள்லாம் சொல்லி தாத்துவெல்லாம் சொல்லி சமஞ்சசங்கள்லாம் சொல்லி சொல்கிறதுங்கிறது வேற. இங்கே அப்படி சொல்லலை. அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பாராயணம் பண்ணுறவாளுக்கும் ரொம்ப உபயோகப்படும்படியுமாக பாகவதத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு
ஓரளவு பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம், கஜேந்திர மோட்சம் முதலிய புண்ணிய கதைகளை நிறைய கேட்டவாளுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க ஆசை உடையவாளுக்கு இது உபயோகப்படும் அப்படின்னு நமக்கும் பிபத பாகவதம் ரசமாலயம் அப்படின்னு வியாசாச்சாரியா வேதமாகிற விரக்ஷத்திலேருந்து ஒரு ரசமான பழத்தை எடுத்து கொடுத்துருக்கேன் ரசிகாக, இதை சட்டுன்னு சாப்பிட்டுடாதீங்க. கஷாயம் குடிக்கிறா போல, ஒரு கசப்பு டானி குடிக்கிறா போல சாப்பிட்டுடாதீங்கோ. கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு பகவானோட சேர்ற பரியந்தம் இதை ரசிச்சு சாப்பிடுங்கோ அப்படின்னு வியாசர் சொல்றா. நிகம கல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. பிபத பாகவதம், இந்த பாகவதத்தை குடிங்கோல் அப்படின்னா. பழம்னு சொல்லிட்டு குடிங்கோங்கிறாளேன்னால் இதுல விளக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஒரு ஜூஸா இருக்கு, கான்சன்ட்ரேட்டா இருக்கு இந்த பழம். இது ரசம் பூயிஷ்டமாக இருக்கு. அதனால பிபத ஒரு ஆம்ரஸ் அப்படின்னு மகாராஷ்டிரங்கள்லாம் போனோமானா மும்பாய் மாதிரி பெரிய நகரங்கள்ல பார்ட்டின்னு சொன்னாலே ரொம்ப கோட்டீஸ்வரால் ஆங்கள்ல ஆப்பூசு பழத்துலேருந்து ஆம்ரஸ் அப்படின்னு ஒரு ஜூஸ் கொடுப்பா. அது இல்லாத எந்த இடத்துலையும் பார்ட்டியே கிடையாது. அது இல்லாத கொடுத்தானா தரித்திரன்னு அவளுடைய ஒரு சமூகத்துல ஒரு அபிப்பிராயம் சொல்லுவா. ஆம்ரஸ் இருந்தாதான் அந்த பார்ட்டி, அந்த சந்தோஷத்தை கழிப்பு அது பூர்த்தி ஆகும்னு சொல்லுவா. பம்பாயிலே மாம்பழங்கள்லயே ரொம்ப உயர்ந்த பழம் ஆப்பூசுன்னு அது கிடைக்கும். ரொம்ப விலை மதிக்க முடியாது, கூடியது சாதாரண தரித்திரனால வாங்க முடியாது. பொட்டி ஆயிரக்கணக்கான ரூபாய் இருக்கும், 10-12 பழம் இருக்கிற பொட்டி. அது கோட்டீஸ்வராலாங்கள்ல தான் பொட்டி பொட்டியா வாங்கி போடுவாள். பந்துக்கள் ஸ்நேகிதாலெல்லாம் கூப்பிட்டு ஏதாவது ஒரு சமயத்துல பிரமேயத்துல டின்னர்லாம் வைக்கிறது இந்த ஆம்ரஸ் ஜூஸை கொடுப்பா. அது ரொம்ப உயர்ந்த ரசம், அப்படியே ரத்தம். உடம்புல சாப்பிட்டோமானா அப்படியே ரத்தமாக மாறிடும், புஷ்டிக்கு ஹேத்துவாக ஆயிடும் பழரசம். அதுபோல இந்த பாகவதமாகிற பழம் உங்களுக்கு புஷ்டியாக இருக்கு. இகத்துக்கும் பரத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கு புஷ்டியை தரக்கூடியதா இருக்கு. உடம்புக்கு புஷ்டி ஏதோ ஆகாராதிகள் சமப்பிராசம் முதலியவைகளை சாப்பிட்டு வந்தோமானால் தேகத்துக்கு புஷ்டி ஏற்படும். தேகம் மாத்திரம் வளர்ந்தா போருமா? நம்மளை விட அப்படி பார்த்தோமானா யானை பெரிய ஆக்கிருத்தியாக இருக்கு, நல்ல புஷ்டியா இருக்கு, நிறைய ஆகாரம் சாப்பிட்றது. ஆனா அறிவு எவ்வளவு இருக்கு? ஒரு துரோண்டு இருக்கான், 4.5 அடி பாகன் அவனுக்கு கட்டுப்பட்டு விடுறது. 4 அடி கூட இல்லை சில பாகங்கள். யானை பெருசா இருக்கு, அவன் காலில் அந்த யானையோட காலில் பாதி கூட இருக்க மாட்டான். அவனுக்கு இந்த யானை கட்டுப்பட்டு அங்குஷத்துக்கு பயந்துண்டு குத்துக்கு அவன் பிச்சை எடுன்னா எடுக்கிறது, மார்க்கெட்ல சுத்துனா சுத்துறது, கூறுகாயை விற்காத காய்களை வாங்கி திங்கிறது. இங்கே கூட ஸ்ரீரங்கத்தில் 2 யானை அப்படியும் சுத்துறது. ரங்கநாதனோடு கூட வரக்கூடிய பட்டயங்கள்லாம் கட்டிட்டு வர யானைகளும் இருக்கு இதே ஸ்ரீரங்கத்தில். இதே ஸ்ரீரங்கத்தில் மார்க்கெட்டு முடியிற நாளைக்கு சித்திர வீதியில விற்காத கூறுகாய்கள்லாம் போனா பொறுத்து இந்த வாயில்லா ஜீவனாவது சாப்பிட்டோம்னு கேரட்டு கோசு இது மாதிரி விற்காததை இனிமே நாளைக்கு வச்சுக்க முடியாதுங்கிற காயை வாங்கி திங்கிறதுக்குன்னு ஒரு 2 யானை சுத்தின்னு இருக்கு. அதுக்கு கரெக்டாக அழிச்சுன்னு வருவான். அந்த நேரம் தெரியும் பாகனுக்கு கரெக்டாக அழிச்சுன்னு வந்தானா ஏழைகளும் போனா போகிறது மகா கணபதின்னு நினைச்சுட்டு கொடுத்தோமானா நாளைக்கு என்னன்னா வியாபாரம் ஆகட்டும்னு கொடுப்பார். அவ்வளோ பெரிய யானை பெருசா இருக்கு, நல்லா ஆகாரம் சாப்பிட்றது. புத்தி இல்லையே, உடம்பு மாத்திரம் வளர்ந்து பிரயோஜனம் இல்லை, புத்தியும் வளரணும், ஆத்மாவும் புஷ்டி படணும். அந்த ஆத்மாவுக்கு புஷ்டியை தரக்கூடியதாக இகத்துக்கும் பரத்துக்கும் நமக்கு க்ஷேமத்தை செய்யக்கூடியதாக இருக்கு இந்த பாகவதம். பிபத பாகவதம் ரசமாலயம். ஆலயம்னா ஆலயம்னா சமந்தாத்து லயம், இறைவன் குடிகொண்டு இருக்கிறதுக்கும் ஆலயம்னு பேர். இங்க அந்த அர்த்தம் இல்லை. ஆலயம், பகவானோட நீ லயமாற பரியந்தம் இந்த பாகவதத்தை ருச்சிச்சுட்டே வச்சுடாத கீழே. பிபத பாகவதம் ரசம் ஆலயம். இல்லை, இந்த பிரளயம் வந்து பகவானோட இந்த உலகமே கலக்கிற பரியந்தம் இந்த பாகவதத்தை கேள். உனக்கு முக்தி பரியந்தமும் பாகவதத்தை கேளு. நீ பகவானோட லயமாற பரியந்தம் பாகவதத்தை கேளு. எனக்கு அவ்வளவு தூரம் ஞானம் திருடப்படல, மோட்சத்துக்கு அதிகாரி இல்லைன்னாலும் பாகவதத்தை படிச்சுட்டே. ஒரு நாள் உலகம் பகவான் இடத்துல ஒடுங்குமோனோ வட்டபத்திரசாகியோட வயத்துல கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம்னு
சகல அநேக கோடி பிரம்மாண்டங்களையும் தன் கொக்ஷிக்குள்ள வச்சுட்டு ஆலையில படுத்துட்டு ஒரு குழந்தை கால் கட்டவரல வாயில போட்டுண்டு சூப்பிண்டு இருக்கு அப்படின்னு மார்க்கண்டேயர் கண்டார்னு இதே பாகவதமே சொல்றதோன்னு. அப்போ எல்லா உலகமும் அவனுடைய கொக்ஷிக்குள்ள போறதே நம்மளும் அதுல தானே இருப்போம். அது பரியந்தம் பாகவதத்தை கீழே வச்சுடாதே பிபத பாகவதம் ரசமாலயம். அவனோட லயமாற பரியந்தம் இந்த கையில கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைச்சுடாது. இந்த பாகவதம் கிடைச்சுதானால் அதை விட்டுடாதே, நீ ரொம்ப பாக்கியசாலியே அப்படிங்கிறார் வியாசர். முகுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. ஹே பூமியில பிறந்தவாள்லையே பாக்கியசாலிகளா அப்படிங்கிறார். எத்தனையோ பேர் பிறக்கிறா. நேற்று கூட சொன்னேன், ஆத்துல மணல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஜீவராசிகள் லோகத்துல இருக்கு. எத்தனை செடி கொடிகள் இருக்கோ புல்கள் இருக்கோ அதை எண்ண முடியுமா? ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? அதுபோல பூமியிலையும் ஜீவராசிகள் இருக்குங்கிறார் பரீட்சித் ராஜன். ஆனாலும் பகவானை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றவாள் எத்தனை பேர் இருக்கா? நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்க போறோம், அது ஒன்றும் தெரியல. இகலோக வாழ்க்கையை பத்தி தான் அள்ளும் பகலும் சிந்தனையா இருக்கு. ஒரு வீடு கட்டணும், உத்தியோகம் கிடைக்கணும், சம்பாத்தியம் பண்ணணும், ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், பிள்ளைய பெறணும், பிள்ளைக்கு ஒரு படிப்பை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு உத்தியோகம் பண்ணி வைக்கணும், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சீமந்தம் பண்ணணும், திருப்பி அடுத்தது அவனுக்கு ஒரு பிள்ளை, அவன் பிறந்தா பேரன் பேத்தியை கொண்டு ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வரணும். அதுகளுக்கும் பாட்டியா இருந்தா அதுகளுக்கும் இட்லி தோசை வாத்து கொடுக்கணும், அதையும் போஷிக்கணும், தலைவாரி பண்ணணும், அதுகளையும் குளிப்பாட்டணும். இப்படியே சக்கரத்திலேயே இருந்தானா? அப்படி போயிடக்கூடாது. பகவானை போய் அடையணும், எங்கேருந்து வந்தோம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். அம்மா வயத்துலேருந்து தான் வந்தோன்னு சொல்லக்கூடாது. அம்மா வயத்துலேருந்து வந்தோன்னு ஒண்டி சொல்லக்கூடாது. இந்த ஆத்மா அதுக்குதான் வேதங்கள்லாம் நமக்கு எடுத்து சொல்றது. நமக்கு புரியாத விஷயங்களை பிரத்யக்ஷத்திலையும் தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாததை சொல்ல வந்தது தான் வேதம். நேரதோ சூரியனை பார்க்குறோம், சின்னதாக தான் தெரியறது. சந்திரன் சின்னதாக தான் தெரியறார், ஆனால் சின்னதா சந்திரன். சூரியன் பூமியை விட ஒரு பங்கு பெருசு சந்திரன்கிறா. சந்திரனை விட ஒரு பங்கு பெருசு சூரியன்கிறா. இதே பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல முன்னாடி சூரிய மண்டலங்கள் ஜோதிர்லோகங்களோட கதாகதி எல்லாம் சொல்லியிருக்கோம். பூகோள ககோள வர்ணனங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இத்தனை லட்சம் யோஜன தூரம் விஸ்தாரம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். பூமியை விட பெருசு சந்திரன், ஆனா இங்கேருந்து பார்க்கறதே சின்னதா தானே தெரியறது. இப்ப பிரத்யக்ஷமே நம்புறதுக்கு இல்லை இல்லையா? சின்னதா தெரியறதுனால இதோ என் கண்ணுக்கு இவ்வளவுதான் தெரியறது சந்திரன், அதனால சந்திரன் சின்னதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாதே. சூரியன் சின்னதா தான் தெரியறாள், அதனால இது இந்த அளவு தான் இருக்கும்னு சொல்ல முடியாதே. பிரத்யக்ஷமும் நம்ப முடியாத இருக்கு. அனுமானத்தினால நம்புவோம்னு சொன்னால் பிரத்யக்ஷமே நம்ப முடியாத இருக்கிறதே, அனுமானங்கள்லாம் எந்த முட்டும் நம்ப முடியாது. இப்படின்னு நினைச்சேன், மனுஷாலேயே கூட சொல்றோம் நம்ம, அவர் இப்படி ஆக்கம்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன், ஆனா அவர் அப்படி இல்லை இப்படி அப்படிங்கிறோம். நம்ம அனுமானமே 100 இடத்துல போயிச்சு போறத நம்மளே பார்க்கோம். இதுவா இருக்கும்னு நினைச்சேன், அதுவாயிடுது. இப்படி இருக்கும்னு நினைச்சேன், அப்படி ஆயிடுது. இப்படி இருப்பாருன்னு நினைச்சேன், அப்படி ஆயிடுதுன்னு லோகத்துல நம்ம அனுமானங்கள் எவ்வளவு ஃபால்ஸாரதை நம்மளே பார்க்கிறோம். அப்போ பிரத்யக்ஷமும் சத்தியம் இல்லை, அனுமானமும் சத்தியம் இல்லைங்கிறது. அப்ப என்ன பிரமாணம் இருக்குன்னால் சாஸ்திரம் தான் பிரமாணம். எங்கேந்து வந்தோம்? ஆத்மனா ஆகாஷ சம்பூதா, ஆகாஷாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராபஹ, அத்யః பிருத்திவி, பிருத்திவ்யா ஓஷதயः, ஓஷதீப்யோன்னம், அன்னாத் புருஷः. புருஷன் எங்கேந்து வரான்னு உபனிஷத்து சொல்றது. பரமாத்மாட்டேந்து வரான். சாதாரண இந்த அப்பன் இல்லைங்கிறது உபனிஷத். உனக்கு ஒரு அப்பா இருக்கான். பிதா புத்திரேன பித்ருமானி, அப்பாவுக்கும் அப்பா அவன், உங்க அப்பாவோட அப்பாவுக்கும் அப்பா அவன். அவன்கிட்டேந்து ஆகாசத்துக்கு வந்து, அப்புறம் ஆகாசத்துலேருந்து ஜலத்துல கலந்து, ஜலரசத்தோட தானியங்கள்ல கலந்து, அந்த தானியத்திலேருந்து புருஷ சரீரத்துக்கு போய், அப்புறம் புருஷன்டேந்து ஸ்திரீ சரீரத்துக்கு வந்து, அப்புறம் பூலோகத்துல வந்து அவதரிக்கிறான். அன்னாத் புருஷா, ஆகாரம் மூலமா தான் புருஷன் லோகத்துக்கு வரான் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கணும். அப்பதான் நல்ல பிரஜைகளை ஏற்படுத்த முடியும். கண்டதை சாப்பிட்டு இருந்தானால் அது மாதிரி அந்த ஆகாரத்துக்கு தகுந்தா போல குணங்கள் தான் அமையும், நமக்கும் சரி வரப்போற சந்ததிக்கும் சரி. அதனாலதான் ஆச்சார விசாரங்கள்லாம் ரிஷிகள்லாம் நமக்கு நம்ம நன்னா இருக்கணும், நம்ம சந்ததியும் நன்னா இருக்கணும்னு தான் அப்படிலாம் எழுதி வச்சிருக்கா. பாப ஜீவன்கள் தோஷமான ஆகாரங்கள்ல தான் நிறைய அனுப்பிரவேசம் பண்ணும்.
வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடாதேன்னு ஏன் சொல்றாள்னா, நன்னாதான் இருக்கும், அமிர்தம் கலந்ததுன்னு சாஸ்திரம் கூட சொல்றது, புராணங்கள் கூட சொல்றது, அமிர்தம் இருக்கு கொஞ்சம் அதுலன்னு. ஆயுர்வேதத்திலையும் பூண்டை நிறைய எடுத்துக்கோங்கிறா, ஆயுர்வேத சாஸ்திரங்கள்லையும் மருந்தாக எடுத்துக்க சொல்றா. வெங்காயத்திலையும் அமிர்த ரசம் இருக்கு. ஆனாலும் ஏன் சாப்பிடாதேன்னால், அசுராளுடைய அம்சம் அதுல நிறைய இருக்கு, அசுர ஜீவன் நிறைய அதுல உள்ள பூந்துருக்கு. அதை நீ சாப்பிட்டேயானால் உங்க அதோட குணம் தானே வெளிப்படும். என்ன சாப்பிட்றானோ அதுக்கு தந்தா போலது. இப்ப மதகரியை சாப்பிட்டானால் தன்னல தெரியாத வேட்டியை வந்து தெரியாம தானே நிற்கிறான். சாதாரண மானியா இருந்தவன் வேஷ்டியை வந்தா தாங்குவானா? தாங்க மாட்டான். ஆனா குடிச்சானால் அவன் நிலையே அவனுக்கு புரியல. எதையோ சாப்பிட்டுருக்கான், அதனால இப்ப நிலை இல்லாம இருக்கான்னு சொல்றோம் இல்லையா? அது பட்டுன்னு உடனே தெரிஞ்சு விடுறது மதகரியான வஸ்துக்கள். இதுக்கு ஸ்லோ பாய்சனா இருக்கு. தெரியாத தோஷமான ஆகாரங்களை சாப்பிட சாப்பிட ஆச்சாரம் இல்லாதே, பகவானுக்கு நிவேதனம் பண்ணாதே, அசுர அம்சம் அனுப்பிரவேசமாயி இருக்கிற தமோ குணத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஆகாரங்களை அதுக்கு தான் சாப்பிடாதேன்னு. அதுவும் நம்மளை விட இன்னும் சுத்தமா இருப்பாள் ஜெயினர்கள். ஜெயின் ஆகாரம்னு சொன்னா இன்னும் சுத்தமா இருப்பாளவா. பூமிக்கு அடியில விளையிறது எதுவுமே சாப்பிட மாட்டேன்பா, வெங்காயம் பூண்டு எதுவுமே சாப்பிட மாட்டேன்பா, ரொம்ப நியமமா இருப்பாள், ரொம்ப சுத்தமாக இருப்பாள். ஜெயினர்களோட பழக்கம் வாழ்க்கையும் பார்த்தோமானா ரொம்ப சுத்தமா இருப்பாள். வியாபாரத்துல அவள் எத்தனையோ பண்றாள், அதை விட்டுடுங்க. தனிப்பட்டு மனுஷால பார்த்தோமானா சுத்தாத்மாக்களா இருப்பா. காரணம் என்னன்னால் ஆகார நியமங்கள். அண்ணா அண்ணாத் புருஷா வேதம் தான் இப்ப பிரமாணமாக இருக்கு நமக்கு. அப்போ அந்த அப்பாட்டேந்து வந்திருக்கு. ஆத்மனாகாச சம்பூதா, ஆத்மா பரமாத்மாட்டேந்து வந்திருக்கு. பாதோஸ்ய விஸ்வா பூதானி, புருஷசூக்தம் சொல்றது உலகமே அவனோட ஒரு ஏகதேசண்டா. பாதம் அப்படிங்கிறது ஒரு ஏகதேசம். பாதோஸ்ய விஸ்வா பூதானி, அப்படியெல்லாம் போய் வேதங்கள் சொல்லியிருக்கு. அந்த பகவானிடத்திலேருந்து வந்திருக்கும். திருப்பி அடைய வேண்டிய இடமும் அவன்தான். கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஒரு குழந்தை கேட்டுது, இன்னொருத்தர் சொன்னா, ஏன் இப்படி ரொம்ப பெரிய மகான்கள்லாம் கர்ப்ப கிரகத்துல போனால் உள்ள அப்படியே மறைஞ்சு விட்டாள்னு சொல்றாளே. இப்பதான் கொச்சின்ல இப்ப சப்தாகம் நடந்த போதுதான் ஒரு குழந்தை கேட்டுது, மீராபாயின்னா துவாரகையில கிருஷ்ணனிடத்துல போய் ஐக்கியமாயிடுறாளே, அவளோட கதை எப்படி இருக்கே. சைதன்ய மகாபிரபுன்னா பூரி ஜெகநாதத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே அந்த பூரி ஜெகநாதனை போய் கட்டின்றார், அப்படியே மறைஞ்சு விட்டார்னு இருக்கே. சிவநாம நிஷ்டராயிருந்த ஐயாவாள், ஸ்ரீதர் ஐயாவாள் திருவிடமருதூர்ல மத்தியார்ஜுனேஸ்வரர் கோவிலுக்குள்ள போனார், அப்படியே மறைஞ்சு விட்டார். இப்படி பல மகான்கள் இந்த கோவிலுக்குள்ள அந்த அந்த மூர்த்தியிலேயே மறைஞ்சு விட்டாலே. ஏன் எல்லாரும் கர்ப்ப கிரகத்துல, இங்க ஸ்ரீரங்கம் இதை விட்டு வரலாமா? திருப்பானாழ்வார் உள்ள போனார் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே. கொண்டல் வண்ணனை கோமலனாய் வெண்ணை உண்டவாயன், என் உள்ளம் கவர்ந்தானை அண்டன் அண்டர்கோன் அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னா. இனிமே இவனை பார்த்த கண்ணு வேற எதையும் பார்க்கார். என் அமுதினை கண்ட கண்கள், அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னா. ஏதோ பாட்டுக்காக சொன்னாரோ அப்படின்னு பார்த்தோமானால் வெளியிலேயே வரல. உள்ள போனால் கர்ப்ப கிரகத்துக்குள்ள மறைஞ்சு விட்டார். ஆண்டாள் அப்படிதான் உள்ள போனால் கல்யாணம் ஆகிண்டு விவாக கோலத்தோட அப்படியே மறைஞ்சு விட்டா. இது பிரசித்தமா தெரியும். இன்னொரு ரகசியம், ஸ்ரீரங்கத்துல குலசேகர ஆழ்வாரோட ஓடி வருது அவரோட பொண்ணு சேரகுலவல்லின்னு. ஸ்ரீரங்கத்தோட போயிடுவேன்னு சொல்லிட்டு வந்த குலசேகர ஆழ்வாரோடையே பொண்ணும் பின்னாடியே வந்துடுத்து. அவளும் பெரியாழ்வாருக்கு ஒரு ஆண்டாள் போல இவருக்கு. அதுவும் ரங்கநாதனையே ரங்கமன்னாரையே விவாகம் பண்ணிப்பேன்னால் அவளும் வந்து கலந்து விட்டா. பெருமாளோட கலந்த கர்ப்ப கிரகத்துல கலந்த க்ஷேத்திரம் இதெல்லாம் ஸ்ரீரங்கம் மாதிரி மகாக்ஷேத்திரங்கள். இவ எங்க இருக்கால் ஆண்டாள் திருப்பான் ஆழ்வார்னால் படுத்துட்டு இருக்காரு இந்த பெருமாளை தான் கேட்கணும். அவர் காலடியில தான் இருக்கா, உள்ளுக்குள்ளதான் இருக்காள் அப்படின்னால். அப்போ அந்த குழந்தை கேட்கறது, எல்லாரும் போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனால் மறைஞ்சு விட்டாளுங்கிறாளே, இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டாள். அவ பாட்டி தான் கேட்டாள். என்ன நான் சொன்னேன், வந்த இடம் அதுதானே, திருப்பி அங்கதானே போகணும் அப்படின்னு. வந்தது அங்கேருந்து தானே வந்திருக்கு. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹான்னு அவர்கிட்டேருந்து தானே நம்ம வந்திருக்கோம். திருப்பி அங்கதானே நெருப்புலேருந்து கிளம்புற ஜுவாலை சில பொறிகள் அப்படியே கிளம்பினாலும் திருப்பி அதுக்கு டெஸ்டினேஷன் எதுனாலும் திருப்பி அந்த அக்னியிலேயே விழறது தான். சில ஃப்ளேம்கள் நெருப்பை விட்டு மேலே வரா போல இருந்தாலும் திருப்பி அந்த ஜுவாலை எங்க அடங்க போறதுனாலும் அந்த நெருப்புக்குள்ளதான். பூமியில நடக்கிறவர்கள், பூமியில வாசம் பண்றவர்கள் இடறினாலும் திருப்பி விழ போறதும் பூமியில தான். நமக்கு அவலம்பம் அதுதானே. பூமோ ஸ்கிலித பாதானாம் பூமிரேவாவலம்பனம்.
அதுபோல பகவான்கிட்டேருந்து வந்த நமக்கு அவர்கிட்ட போய் சேரணும், அவரோட கூட கலக்கணும். அது பரியந்தம் பாகவதத்தை வச்சுடாதே அப்படின்னு ஆலயம் முகுரஹோ ரசிகாக புவி பாவுகாக, ரொம்ப பெரிய வார்த்தைகள். பூமியில பிறந்தவாள்லையே பாக்கியசாலிகளா உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு பாகவத். கிடைச்ச பாகவதத்தை விட்டுவிடாதீங்கோ, ஏதோ கதையை மாத்திரம் கேட்டுன்னு விட்டுவிடாதீங்கோ. ஒரு அத்தியாயம் படிங்கோ, நல்ல ஸ்துதிகளையாவது படிங்கோ. ஒரு குந்தி ஸ்துதி, ஒரு பீஷ்ம ஸ்துதி, ருத்ராசுர ஸ்துதி, பிரஹ்லாத ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி, எவ்வளோ நூற்றுக்கணக்கான ஸ்துதிகள் இருக்கே. நித்தியம் ஒரு ஸ்துதியை படிக்கிற கால வேளையில் படிக்கக்கூடியது இந்த குந்தி ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி. இதெல்லாம் சாயரட்ச வேளையில் படிக்க வேண்டியது விருத்ராசுர ஸ்துதி, பிரஹ்லாத ஸ்துதி. இதெல்லாம் அதுக்காக கார்த்தால படிக்கக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. நமக்கு ஒரு டைமிங் வச்சுட்டு பண்ணோமானா மத்தியானத்தில் படிக்கக்கூடியது பிரம்மஸ்துதிகள்லாம். நவமீட்யத்தே பிரபபுஷே தடிதம்பராயே வா மத்தியானத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். கோபிகா கீதம் எப்பொழுதும் பாட வேண்டிய ஸ்துதி. இது மாதிரி நல்ல ஸ்துதிகளையாவது புஸ்தகம் பார்த்து படிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பாகவதம் படிக்கிறவா சில நாட்கள் ஆயிடுத்து படிக்க ஆரம்பிச்சுடுதுன்னா நல்ல ஸ்தோத்திரங்கள் வந்தாலாவது புஸ்தகத்தை மூடிட்டு படிக்க பழகிக்கணும். சொல்றதுக்கு வாக்குக்கு சுவாதீனமாக பண்ணிக்கணும். பாகவதம் 18,000 நெற்று பண்ண முடியாது. ஆனால் ஒரு 19 ஸ்லோகம் கோபிகா கீதை நெற்று பண்ண முடியுமே, ஒரு 32 ஸ்லோகம் பிரம்மஸ்துதி நெற்று பண்ண முடியும், ஒரு 42 ஸ்லோகம் பிரஹ்லாத ஸ்துதி நெற்று பண்ண முடியும், இல்லை ஒரு 4 ஸ்லோகம் விருத்ராசுர ஸ்துதி. அகம் ஹரே தவ பாதைகமூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயः மனஸ்மரேதா சுபதேர்குணாம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயः. 4 ஸ்லோகம். நநாகபிருஷ்டம் ந ச பாரமேஷ்ட்யம் ந சார்வபௌமம் நரசாதிபத்யம் ந யோக சித்தீர புனர்பவம் வா சமஞ்சசத்வா விரஹய்ய காங்ஷே அஜாத பக்ஷா இவ மாதரம் खगाः ஸ்தன்யம் யதா வத்சதராः க்ஷுதார்த்தாः பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷன்னா மனோரவிந்தாக்ஷதி திருக்ஷதே த்வம் மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார சக்ரே பிரமத ஸ்வகர்மபிः தொன்மாயயாத்மாத்மசதாரகேஹேஷு ஆசக்த சித்தஸ்ய நநாத பூயாத். இப்போ ஒரு ஸ்துதி சொல்லிட்டேன், 4 ஸ்லோகங்கள். புஸ்தகம் வச்சுக்கலன்னா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன்னு இல்லை. பாகவதம் படிக்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு ஸ்துதியாவது புஸ்தகம் இல்லாத சொல்ல தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். உத்தம ஸ்லோகரான ஜனங்களோடையே எனக்கு எப்போதும் பழக்கம் இருக்கட்டும். கிருஷ்ணா மம உத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம், அவளோடையே நான் பேசிண்டு பழகிண்டு இருக்கணும். என் வாழ்க்கை அப்படியே போக கிடைச்சுடுமா? எப்பொழுதும் கிடைச்சுடுமா? எல்லாருக்கும் கிடைச்சுடுமா? உத்தம ஸ்லோக ஜனங்கள். உத்தம ஸ்லோகம்னா பகவான், அவனை சேர்ந்த ஜனங்கள். உத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம். கிடைச்ச நாட்கள் பாக்கியம். கிடைக்கிற போது பழகிண்டு, கிடைக்காத நாட்கள்ல கிடைச்சதை நினைச்சுண்டு அதை அப்படியே அசை போட்டுண்டு. பசு என்ன பண்ணணும், நிறைய புல்லு கிடைக்கிறதே சாப்பிடும். அப்புறம் கொட்டியில் வந்து கட்டி போட்டதுக்கு அப்புறமா உட்காந்து முள்ள முள்ள வாய்க்கு கொண்டு வந்து உள்ள ஒரு அடைச்சுன்னு இருக்கு முள்ள. அந்த புல்லை எடுத்துன்னு வந்து அப்படியே அசை போட்டுட்டே இருக்கும் கொட்டியில். ராத்திரி முழுக்க கிடைக்கிறதே கிடுகிடுன்னு சாப்பிட்டுடும் புல்லை. அப்புறம் அப்படியே அசை போடும். அதுபோல சாதுக்கள் எப்பொழுதும் கிடைக்க மாட்டா. கிடைச்ச நாளைக்கு அவளோட நிறைய அந்த அனுபவத்தை சேர்த்துண்டு அப்புறம் மிச்ச காலங்கள் கிடைக்காத நாட்கள்ல அதை நினைச்சுட்டே இருக்கார். எப்படி அன்னைக்கு எப்படி இருந்தார், நம்மகிட்ட எப்படி பேசிட்டு இருந்தார், எவ்வளவு கருணை பண்ணினார் நமக்கு, எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு சொன்னார். பகவான் ரொம்ப சுலபன்னு எவ்வளவு நமக்கும் பகவானுக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அவன் வந்து அநாதரட்சகன், ஆபத் பாந்தவன், தீனசரண்யன்னு ஒரு சாதுவும் அப்படித்தானே சொல்லி கொடுப்பா. உண்மையான சாது எங்கால பிடிச்சிக்கோ, எங்கால அலம்பு, என் தலையில பூவை கொட்டு, என் காலில் கொட்டு, பாத பூஜை பண்ணு, தீபாராதனை பண்ணுன்னு சொல்ல மாட்டான். பகவான் காலை பிடிச்சிக்கோ. அவன் துருவனை ரட்சிச்சான், கஜேந்திரனை ரட்சிச்சான். ஒரு ஜட்டாயுக்கு ஓடி போய் அப்பாவுக்கு பண்ணாத சம்ஸ்காரத்தை பண்ணினான். அநாதனான சுக்ரீவனை வாழ வச்சான். தீனனான விபீஷணனுக்கு அபயம் கொடுத்து லங்கா ராஜ்யத்தை கொடுத்தான்னு பகவான் காலதானே பிடிச்சுக்கோன்னு சொல்லுவா. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஆழ்வார் சொல்றார், ஆதலால் உன் அடிக்கீழ் புகுந்தேன் அரங்கமா நகருளானே அப்படிங்கிறார். நான் இந்த கதையெல்லாம் கேட்டு நம்பி வந்திருக்கேன் ரங்கநாதா. ஏழை ஏதலன் கீழ்மகன் ரெண்டெண்ணாது வாத மாமகன் மர்க்கடம் விலங்கு, இப்படியெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி ஆழ்வார் என்ன பண்றார், ஆதலால்
இந்த கதையெல்லாம் கேட்டு அப்படி நீ கருணை செய்கிறவன் மொத்தத்திற்குங்கிறத பெரியவாள் சொல்லி கேட்டு நம்பி வந்திருக்கேன். உன் காலை பிடிச்சுட்டு இருக்கேன் ரங்கநாதா அப்படின்னு சொல்றா. அதுதான் ருத்ராசுரன் சொல்றான், உத்தம ஸ்லோகனோட ஜனங்கள் எப்போதும் என்னோட பக்கத்துல இருக்கட்டும். மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம். அவள்கிட்ட ஒரு சக்கியம் கிடைக்கணுமானா நமக்கும் அந்த பரிபாகம் இருந்தால் தானே. எல்லார்ட்டையும் பேசுவாளா, எல்லாரையும் பார்ப்பாளா, எல்லாரையும் சிரிப்பாளா, எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுவா, வான்னு கூப்பிடுவாளா, எல்லார்ட்டையும் பேச மாட்டா, எல்லாரிடத்துலையும் சகஜமா இருக்க மாட்டா, அபூர்வமா சில பேர்கிட்ட தான் சில பேர் இருப்பா ஆச்சாரியன். அது எவ்வளோ பாக்கியம்ங்கிறத நினைச்சுக்கணும். உத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம். அப்படி இருந்தாதான் இந்த சம்சார சக்கரத்துல மாட்டினுடாம சம்சார சக்கரே பிரமதஸ்வ கர்மபிகி. என் கர்மாவினால மாட்டின்னு இருக்கிற இந்த சம்சார சக்கரம் இது எப்படி இருக்குன்னா ஆத்மே ஆத்மஜே தார கேகேஷ். வீடு வாசல் மனைவி குழந்தைகள் பணம் காசுன்னு அப்படி சுழட்டின்ண்டே இருக்கு பொசக்காத்துல. அப்படி துடுப்பு இல்லாத படகை எந்த பக்கமும் அந்த பக்கமும்னு புயல் எப்படி ஆட்டுமோ கடல்ல நதியில, அதுபோல நிம்மதி இல்லாத அரை மணிக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு விஷயம் வந்து வாட்டின்ண்டே இருக்கு. குடும்பம் மனைவி குழந்தைகள்னு ஏதோ ஒரு வித கவலைகள். அந்த கவலைகளெல்லாம் சிக்கினுடாதே, மனசு போயிடாதே, பகவான் இருக்கான் ரட்சிப்பான்னு ஒரு பெரிய நிம்மதியில நம்மளே ஒரு நம்பிக்கையில வைக்கிற சாதுக்களோட எனக்கு எப்பொழுதும் சங்கம் இருக்கட்டும். அவன் இருக்கான், அவன் நாமம் இருக்கு, அவனுடைய புண்ணிய கதைகள் இருக்கு, பாகவத ராமாயணாதி கிரந்தங்கள் இருக்கு. நமக்கு என்னைக்கும் பகவான் க்ஷேமத்தை செஞ்சுட்டு இருக்கான், செய்வான்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறே சாது சங்கம் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படிங்கிறான் ருத்ராசுரன். மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார சக்கரே பிரமதஸ்வ கர்மபிஹி தொன்மாயயாத்மாத்மச தாரகேஹேஷு ஆசக்த சித்தஸ்ய நநாத பூயாது. இப்படி சொன்னான் ருத்ராசுரன். அப்பேற்பட்ட அப்படி ஒரு ஞானம் ருத்ராசுரனுக்கு எப்படி வந்தது? ரஜஸ்தம பிரகிருதியானே அவனுக்கு எப்படி வந்ததுன்னு நேற்றைய தினம் ராஜா கேட்டார். பரீட்சித்து முக்தி அடைஞ்சவாளுக்கு கூட நாராயணனிடத்துல அப்படி ஒரு அன்பு வர்றது ரொம்ப துர்லபமாச்சு. முக்தானாம் அபி சித்தானாம் நாராயண பராயண. முக்தி அடைஞ்சவாள் பல பேர் இருக்கா, ஜீவன் முக்தால் பல பேர் இருக்கா. ஆனா பிரம்மேந்திரால போல சில பேர் தானே இன்னைக்குன்னு நினைக்கிறோம். காரணம் என்னன்னால் அப்படி ஒரு முக்தி நிலைய மோன நிலையை அடைஞ்சும் கூட மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே, மனசே அந்த பிரம்மத்துல சஞ்சரின்னார். பிரம்மத்துல சஞ்சரின்னா பிரம்மம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சரணத்துல சொல்றார், மதசிக்கி பிஞ்சா அலங்கிருத சிக்குரே. தலையில மயில் பீலியை கோத்துண்டு, கழுத்துல வனமாலை வைஜெயந்தி ஹாரங்கள்லாம் போட்டுண்டு, காதுல மகர குண்டலம் அணிஞ்சுண்டு, வேணுகானம் பண்ணிண்டு இருக்கிற அந்த பிரம்மத்துல ஹே மனசே நீ சஞ்சரி, மானச சஞ்சரரே பிரம்மணி மதசிக்கி பிஞ்சா அலங்கிருத சிக்குரே மகனீய கபோலே. அப்படி சொன்னார். அந்த கிருஷ்ணன் இடத்துல கிருஷ்ண பிரம்மத்துல நீ வந்து மனச சஞ்சரி, கிருஷ்ணனிடத்துல மனச செஞ்சரி. ராமன் நாக்கே ராமநாமத்தை ருச்சி, பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம்னா எல்லாம் பிரம்மேந்திராலோட கீர்த்தன். நீ நாக்கு அதை எதையும் சாப்பிடணும்னு துடிக்கிறையே, துள்றதே உன் நாக்கு ராமநாமாவை சொல்லணும். அதுக்குதான் இந்த நாக்கு ஏற்பட்டது. சொல்லு ராம 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 பிபரே ராமரசம். அந்த சொல்ல சொல்ல அதுல ரசம் உண்டாகும், அதை ரசிக்க தெரிஞ்சுக்கோ. பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராம. ப்ரூஹி மூகுந்தேதி ரசனே. ரசனான்னா நாக்கு. அது வேணும் இது வேணும்னு இதுதானே பிடிச்சி இழுக்கிறது. வெளிநாடுலாம் இருக்கிறவா சொல்லுவா 50 கிலோமீட்டர் போவோம் வீக்கெண்டானா கார்ல. எதுக்கு 50 கிலோமீட்டர் போகணும்? இங்கே வெங்கடாஜலபதி கோவிலா குருவாயூரப்பன் கோவிலா? இல்லை, ஸ்டார் பக்ஸ் அங்கே தான் இருக்கு, அங்கே காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை காஃபி ஆற்றுல போட்டாலே வருமே? இல்லை அங்கே கிடைக்கிற காஃபி விசேஷமாக இருக்கும். எல்லாத்துக்கு மேலே பெரிய ஜக்கில் கொடுப்பான் காஃபி. ஒரு காஃபி சாப்பிட்டா போகிறோம், 4 முழுக்க பசிக்காது. பெரிய கப்பா குவளையில் கொடுப்பானாங்க காஃபி. அது எத்தனையோ டாலர். அதை செலவழிச்சுட்டு காருக்கு பெட்ரோலை போட்டுட்டு கேலனில் பெட்ரோலை போட்டுட்டு போயிட்டு வருவோம் நாங்கள். இது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. நாக்கு இழுக்கிறது இல்லையா? 50 கிலோமீட்டர் இருந்தாலும் போ, அங்கே போய் காப்பியை குடி, தோசையை சாப்பிடுன்னு இழுக்கிறதோன்னா நாக்கு. கார் எடுத்துன்னு மெட்ராஸ்லாம் வீக்கெண்டானா ரொம்ப தூரம் போகிறாள். திண்டிவனம் வரைக்கும் கூட வராளுங்கிறாள். வழியிலெல்லாம் ஏதோ இருக்குங்கிறாள் கடைகள்லாம். அந்த கடையில் சாப்பிட்ணும்னே கார் எடுத்துன்னு வரதான். அதே காரை இந்த பக்கம் திருப்பி விட்டோமானா ஓஎம்ஆர்ல
பூவராக பெருமாள் இருக்கா திருவிடந்தேல, திருவள்ளிக்கேணியில பார்த்தசாரதி பெருமாள் இருக்கா, கொஞ்சம் தள்ளி காஞ்சிபுரம் போனோமானா வரதராஜ பெருமாள் இருக்கா, கஜேந்திர வரதன், 14 திவ்ய தேசங்கள் இருக்கு. சனி ஞாயிறு அப்படியும் போக்கலாமே. அது மாதிரி எத்தனை பேருக்கு தோணும்? நாக்குக்கு தான் அதீனமாக இருக்கா. நாக்குக்கு தான் அதீனமாக இருக்கால் லோகம் முழுக்க. அந்த நாக்கை பார்த்து சொல்றா பிரம்மேந்திரால் ரசனே, ரசனான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. நாக்கு எல்லா ரசத்தையும் அறியறது இல்லையா? உப்பு, குழம்பு, புளிப்பு, தோர்ப்பு, எதை போட்டாலும் டக்குன்னு நாக்கு சொல்றது இல்லையா? ரசனே மா மா ப்ரூஹி முகுந்தேதி பிபரே ராமரசம் ரசனே. ரசனே நாக்கதான் பார்த்து பார்த்து சொல்றார் பிரம்மேந்திரா. ராமரசத்தை ருச்சி. முகுந்தேதி ப்ரூஹி, காபி குடிக்கணும் டீ குடிக்கணுங்கிறையே, முகுந்தன குடி அப்படிங்கிறார். ப்ரூஹி கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி ப்ரூஹி முகுந்தேதி ராதாரமண ஹரே ராமேதி ராஜீவாக்ஷ கணேஷ்யாமேதி ப்ரூஹி முகுந்தேதி அக்ரூர பிரிய சக்கரதரேதி ஹம்ச நிரஞ்சன கம்சஹரேதி ப்ரூஹி முகுந்தேதி ரசனே கருடகமன நந்தகஹஸ்தேதி கண்டித தசகந்தர மஸ்தேதி ப்ரூஹி முகுந்தேதி ரசனே ப்ரூஹி முகுந்தேதி ரசனே ப்ரூஹி முகுந்தேதி கேசவ மாதவ கோவிந்தேதி. மாதிரி ஒரு 16 கீர்த்தனம் தான் பாடினார். 16வது வயசுல மோன நிலைக்கு போன பெரியவா வாழ்நாள் முழுக்க பேசவே இல்லை. அவ பேசினதுங்கிறது வாயை திறந்தது இந்த மாதிரி கீர்த்தனை ஒரு 16 பாடி இருக்கா. பிரம்மேந்திராலோட கீர்த்தனம்ங்கிறது ரொம்ப பிரசித்தம். சர்வம் பிரம்மமயம் ப்ரூஹி முகுந்தேதி மானச சஞ்சரரே பிபரே ராமரசம். இது மாதிரி ஒரு 16 கீர்த்தனைகள். கேசவ மாதவ கோவிந்தேதி அப்படி ஒரு நிலையில போனவாள் சொல்றது அது இன்னும் அழகு இல்லையா? கீழ் நிலையில இருக்கிறவாளுக்கும் அதுதான் கதி. ஒண்ணுமே செய்ய முடியாத யோகம், யாகம், கர்மானுஷ்டானம் எது செய்ய முடியாதவாளுக்கும் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேங்கிறது தான் கதி. அதுதான் இல்லை. அப்படி ஒரு ஞான நிலையில பிரம்மேந்திராளுக்கும் அவளும் சொல்றாள் எனக்கு இதுதான் கதி. கேசவ மாதவ கோவிந்தேதி அப்படின்னு கீழ்நிலையில இருக்கிறவாளுக்கும் அதே, கடைசி கடகோடியில் இருக்கிற ஞானத்தோட உச்சத்தில் இருக்கிறவாளுக்கும் அதே. அப்ப எவ்வளவு உயர்ந்த மார்க்கம் இந்த நாம சங்கீர்த்தன மார்க்கம்ங்கிறது எல்லாருக்கும். முக்தானாபி சித்தானாம் நாராயண பராயணா சுதுர்லபா பிரசாந்தாத்மா கோட்டிஸ்வபி மகாமுனே. இப்படி ஒரு ஞானம்ங்கிறது அவ்வளவு லேசு இல்லை. ஞானம் அடைஞ்சு பக்தி வர்றது இன்னும், பக்தியோட பக்தி ரசத்துல இருக்கிறது இன்னும் ரொம்ப துர்லபமாச்சு. துர்லபா சுதுர்லபா. எனக்கு சொல்லணும் அப்படின்னு எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கார் பாருங்க பரீட்சித். சுக்கரை பார்த்து கேட்கிறார் இப்படி ஒரு கேள்வி. சாதாரணமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது வேற, சுகாச்சாரியாள்கிட்ட பேசுறதுங்கிறது வேற இல்லையா? அவரை பார்த்து கேட்கிறார் சுதுர்லபா பிரசாந்தாத்மா. இப்படி ஒருத்தர் கிடைப்பாளா? அது கிடைக்கிறது ரொம்ப பாக்கியமாச்சே. அது விருத்ராசுரனுக்கு அப்படி ஒரு பக்தி இருந்ததே. இதுக்கு என்ன காரணம்னு கேட்க, ஸ்ருணுஷ்வாவஹிதோ ராஜன்னி இதிஹாசம் இமம் யதா. ஸ்ருணுன்னா கேளு, நான் சொல்றேன் உனக்கு. ஒரு பழைய கதை இருக்கு. இதிஹாசம்னா பழங்கதைன்னு அர்த்தம். இதிஹாசம் இமம் யதா. இந்த கதையும் நானா சொல்லல ராஜன்னே, வியாசர் எனக்கு சொல்லியிருக்கார், நாரதர் தேவலர் சொல்லியிருக்கார். ஸ்ருதம் துய்பாயன முகாத் நாரதாத் தேவலாதபி ஆசீத்ராஜா சர்வபூமஹா சூரசேனேஷு வை நிருப சித்திரகேதுரிதி க்யாதஹ யஸ்யாசீதி காமதுங்கஹி. சூரசேன தேசத்திலே சார்வபூமஹா சக்கரவர்த்தியாக சித்திரகேதுன்னு ஒரு ராஜா இருந்தான். க்யாதஹ ரொம்ப பிரசித்தமாக இருந்தான். அவனுக்கு அவன் ஆள்ற காலத்துல இந்த பூமி தேவி காமதேனு போல எல்லா பாக்கியத்தையும் அவனுக்கு கொடுத்தார். எஸ்ய மகி காமதுக்கு ஆசீத்து. எல்லா ராஜாக்கும் பூமி அனுகூலமா இருக்க மாட்டா. தார்மீகனா இருந்தானா எல்லா ஐஸ்வர்யங்களும் பூமியில தான் இருக்கு.
வெளியில ஏதோ நம்ம விவகாரத்துக்காக பணம் காசை பொழுங்கின்னு இருக்கோம். ஆனால் உண்மையான ஐஸ்வர்யம் பூமிக்குள்ளதான் இருக்கு. ஸ்ரீதேவிக்கு மேல பல மடங்கு கொடுப்பால் பூதேவி. பூமிக்குள்ளதானே ஸ்வர்ணம் இருக்கு, தோண்டி எடுக்கிறாள். பூமிக்குள்ளதானே வைரம் இருக்கு, பூமிக்குள்ளதானே பெரிய பாறைகள்லாம் உயர்ந்த ரத்னங்கள்லாம் கிடைக்கிறது. ரத்னாகரம்னு சமுத்திரத்துக்குள்ளே பூமிக்குள்ளதானே எல்லாம் கிடைக்கிறது. பவழப்பாறை, முத்துப்பாறை எல்லாம் பிரகிருதியோட ஒரு அம்சம் தானே. பூமிதேவி அப்படி கொடுப்பாள். பூமிதேவி எஸ்ய மகி காமதுக், அவன் வேண்டியதெல்லாம் கொடுக்கிற காமதேனு போல இருந்தால் அவனுக்கு 10,000 மனைவிகளாம் இந்த சித்திரகேதுக்கு. தஸ்ய பாரியா சஹசிராணாம் சஹசிராணி தசா பவன்னே, 10,000 பத்னிகளாம் அவனுக்கு. சாந்தானி கஷ்டாபி நிருபஹா ந லேபே தாசு சந்ததிம், அந்த சித்திரகேதுக்கு எல்லா பாக்கியமும் இருந்தது, ஒரு குறை இருந்ததுன்னா. இதான் மனுஷ வாழ்க்கை. குறையே இல்லாதவாள் யாருமே கிடையாது. அன்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது, என்னைக்கும் கிடையாது. ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கும் எல்லாருக்கும். ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். எல்லாம் இருந்தது தசரதருக்கு. தஸ்யத்வேவம் பிரபாவசியன்னார், உடனே புள்ளை இல்லை அப்படின்னு ஒரு குறை அஸ்வமேத யாகம் பண்ணார்னு ராமாயணம் ஆரம்பிக்கிறது இல்லையா? எல்லா கதையும் இப்படிதான், நம்ம கதையும் இப்படிதான். அதனால இல்லாததை நினைச்சு ஏங்கின்னு இருக்கிறத விட கிடைச்சதுல திருப்தி அடைய பழகிக்க. கௌந்தேயா கீதையில கூப்பிடுறார். கௌந்தேயா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. பொறுமையா இருல அர்ஜுனா, சகிப்புத்தன்மையோட இரு. எம்ஹினம் யதயம் தேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சஹா அமிர்தத்வாய கல்பதே. சுகத்தையும் துக்கத்தையும் சமமா பார்க்க எவன் தெரிஞ்சுட்டானோ அவன்தான் பெரிய அமிர்த நிலையை அடைவான். பாக்கி எல்லாரும் மரிக்க போறவா மிருதர்கள். மரிக்காத நிலையை அடையிறவனுக்கு தான் அமிர்தன்னு. சஹா அமிர்தத்வாய கல்பதே. நம்மெல்லாம் அமிர்தத்திலேருந்து வந்தவா. உபனிஷத்து சொல்றது ஹே அமிர்தஸ்ய புத்திராஹா அப்படின்னு கூப்பிடுறது நம்மளை. சரீரத்தை நான் நினைச்சுட்டு இருந்தா ஒரு நாள் அழியதான் போறது சரீரம். அப்ப மிருதந்தான். சரீரம் நான் இல்லை, உள்ள இருக்கிற ஆத்மாதான் நான். அந்த ஆத்மாவும் பரமாத்மாவோட அம்சம்னு தெரிஞ்சின்றவன் தான் அவன் மரிக்க மாட்டான். அமிர்தஸ்ய புத்திராஹா அப்படின்னு உபனிஷத்துன்னு நம்மளை கூப்பிடுறது. ஒரு குறை அவனுக்கு. 10,000 மனைவிகள் இருந்தும் புத்திர பாக்கியம் இல்லையா. சந்ததிம் நலேபே, அவனுக்கு சந்ததி இல்லை. சாந்தானி கஷ்டாபி நிருபஹா நலேபே தாசு சந்ததிம். நல்ல அழகா இருக்காள், கொடை ஔதாரியத்தோடு இருக்காள், யௌவனமாக இருக்காள். இவனுக்கும் எல்லாம் இருக்கு. இவனும் ரொம்ப அழகா இருக்கான். ரூபௌதாரிய வயோஜன்மே வித்தீஸ்வரிய ஸ்ரீயாதிபிகி. அதிகாரம் இருக்கு, படிப்பு இருக்கு, நல்ல குலத்துல பிறந்த ஜென்மை இருக்கு, யௌவனம் இருக்கு, ஔதாரியம் கொடை இருக்கு, ரூபம் அழகு இருக்கு, ஸ்ரீயாதிபிகி செல்வம் முதலியவைகள் இருக்கு. சம்பன்னஸ்ய குணை சர்வ, எல்லாம் இருக்கும். சில பேர்கிட்ட குணம் இருக்காது, குணமும் இருக்கு. இருந்தாலும் சிந்தாபத்யாபதேரபூதி, பிள்ளை இல்லாதவ 10,000 மனைவிக்கு கணவன்கிற குறையும் இருக்கு அவனுக்கு. 10,000 பேரை பண்ணிட்டோம், ஒருத்தர் குழந்தை உறக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறான் சித்திரகேது. ந தஸ்ய சம்பத சர்வா மகிஷ்யோ வாமலோச்சனாக சர்வபூமஸ்ய பூஷ்டேயம் அபவதி பிரீதிஹேதவஹா. எல்லா சம்பத்துகளும் உடைய அந்த பட்ட மகிழ்ச்சிகளும் இவனுக்கு சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கல்ல. பிரீத்திஹேதவஹா நாபவன்னு. ஏன்னா ஒரு வம்சம் கல்யாணம் ஆனா ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணுமானால் நல்ல குழந்தைகளை அடையணும். நல்ல குழந்தைகளை பெற்றவள் அப்படின்னு தான் அந்த பிரேமை என்னைக்கும் நிலைச்சிருக்கான். வம்சத்தினாலதான் அந்த பிரியம் இன்னும் திருடப்படணும். தஸ்யை கதாது பவனம் அங்கிரா பகவான் ரிஷி லோகானுச்சரன்னே தான் உபாகச்சத்யதிர்ச்சயான். இப்படி இவன் கவலையோடு இருக்கிற சமயத்துல சுக்கர் சொல்றார் இந்த கதையை பரீட்சித்துக்கு. ராஜன்னே ஒரு சமயம் அங்கிரஸுங்கிற ரிஷி, பிரம்மாவோட புத்திரர், நவ பிரஜாபதிகள் பிரம்மாட்டேந்தே உண்டானவார். மரீச்சி, அத்ரி, அங்கிரஸு, புலஸ்தர், புலகர், கிரது, பிருகு, வசிஷ்டர், தக்ஷன் அப்படின்னு நவ பிரஜாபதிகள். அதுல அங்கிரஸ். தஸ்யை கதாது பகவன் அங்கிரா பகவான் ரிஷி. அந்த பகவான்
அங்கிரசு வந்தார் இவன் சித்திரகேது இருக்கிற இடம் தேடி. லோகானனுச்சரன்னே தான் உபாகச்சத்யதிர்ச்சயான், எதிர்ச்சையா இவன் வீட்டுக்கு வந்தார். லோகம் முழுக்க சஞ்சரிச்சுட்டு இருந்தவர் வந்தார். அவருக்கு உடனே அர்க்கியபாத்தியங்கள்லாம் கொடுத்து இவன் பூஜிச்சான். தம் பூஜயித்வா விதிவதே பிரத்யுத்தானார்கணாதிபிஹி கிருதாதித்யம் உபாசீதத்து சுகாசீனம் சமாஹிதா. அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியங்கள்லாம் கொடுத்து ஆராதனங்கள் அதிதி சத்காரங்கள்லாம் பண்ணி சுகமாக அவரை ஒரு இடத்துல அமர்த்தி அடக்கத்தோட பக்கத்துல வினயத்தோட இருந்து சமாஹிதா அவர் உட்காருன்னதும் உட்கார்ந்துட்டார். உபாசீதத்து ஒரு பக்கத்துல இந்த ராஜா உட்கார்ந்துட்டான். மகர்ஷி தமுபாசீனம் பிரஸ்ரயாமனதம் க்ஷிதோ பிரதிபூஜ்ய மகாராஜ சமாபாஷ்யேதம் அப்ரவீதி. ராஜன்னே அங்கிரசு கேட்கிறார். கீழே விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி இவ்வளவு வினயத்தோட இருக்கியேன்னு அந்த ராஜாவை கொண்டாடுறார் அங்கிரஸ். கீழே விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றானா. மகர்ஷி தமுபாசீனம் பிரஸ்ரயாவனதம் க்ஷிதௌ, இந்த பிரத்யேகமா சொல்றாரு சுக. பூமியில நெடுஞ்சாங்கட்டையா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காண்டான். உட்காருன்ன பொழுதிலும் அங்கிரஸ் கேட்கிறார். அபிதே நாமயம் ஸ்வஸ்தி பிரகிருதி நாம் ததாத்மனா யதா பிரகிருதிபிர்குப்தா புமான் ராஜா ச சப்தபிஹி. ராஜன்னே, உன்னோட குலம் சௌக்கியமா இருக்கா? ஆரோக்கியமா இருக்கியா? உன்னோட குடிமக்கள் சௌக்கியமா இருக்காளா? க்ஷேமமா இருக்காளா? 7 விதமான காரணங்களாலே மகத்துவம் சூழப்படுறது. மகத்துவம் முதலிய 7 காரணங்களாலே ஜீவ மகத்துவம் முதலிய 7 காரணங்களால எப்படி சூழப்பட்டிருக்கானோ அதுபோல அரசனும் 7 பேரால எப்போதும் சூழப்பட்டிருக்கான். யதா பிரகிருதிபிர்குப்தா புமான் ராஜா ச சப்தபிஹி. அந்த 7 பேர்கள் யாருன்னால் ராஜா, மந்திரி, தேசம், இந்த கோட்டை வாயில், பணத்தை சேர்க்கிறது, தன ஆர்ஜனம், துஷ்டர்களை தண்டிக்கிறது, ஸ்நேகிதன், இப்படி 7 பேர்களால ராஜா அலங்கரிக்கப்படுறார். ஆத்மானம் பிரகிருதிஸ்வத்தா நிதாய ஸ்ரேயா ஆப்னுயாதே ராஜ்ஞா ததா பிரகிருதயா நரதேவாஹிதா தயா. ஜனங்களிடத்துல அவளை சௌக்கியமாக வச்சு அதனால ராஜா நன்மையை அடையணும். ஜனங்களை கதறடிச்சு வரி மேல வரிய போட்டு அழுதுண்டே அவ கொடுத்து ராஜா நல்லதை அடைய முடியாது. ஜனங்களுக்கு நிறைய நல்லது பண்ணி வைக்கணும். நிறைய தீர்த்த ஜலாசயங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும், கிரகங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும், ஐஸ்வர்யமுடையவர்களாக ஆக்கணும். ஏழைகளாவே வைக்கக்கூடாது, பிரஜைகளை சந்தோஷம் இல்லாதவர்களா ஒரு நாளும் அவ இருக்கக்கூடாது. அப்படி எல்லாம் நீ ராஜ்யம் பரிபாலனம் பண்றைய. அபிதாராக பிரஜாமாப்தியா பிருத்யாக ஸ்ரேண்யோத மந்திரினஹா. மனைவிகளும் மக்களும் உன்னோட காரியத்துக்கு சகாயமாக கர்ம சகாயர்களும், அமாத்தியர்கள்னு பேரு மந்திரிகளுக்கு, பிருத்யாக வேலைக்காரர்கள், ஸ்ரேண்யகா வியாபாரிகள், மந்திரினஹா உனக்கு மந்திராலோசனை சொல்றவர்கள், அதிகாரிகள், உனக்கு கப்பங்கற்ற சிற்றரசர்கள் எல்லாரும் உனக்கு கீழ்ப்படிஞ்சவாளாக இருக்காளா? எஸ்யாத்மானுவசேததி சேத்யா சர்வே தத்வசகா இமே. அங்கிரசு இது மாதிரி ஒரு உபச்சாரமா கேட்டுவிட்டு சொல்றார். எவனுடைய ஆத்மா, எவனுடைய மனசு ஒருவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கோ அந்த கட்டுப்பாடை பொறுத்து தான் அவனை சுத்தி எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறார். இவன் ஆத்மா எவ்வளவுக்கு எவ்வளவு இவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கோ அந்த அளவுக்கு இவனோட சங்கல்பங்கள்லாம் கட்டுப்படும் இவனை சுத்தி. எஸ்யாத்மானுவசேத்யாத் சர்வே தத்வசகா இமே லோகாஹ சபாலாயச்சந்தி சர்வே பலிமதம் த்ரிதாக. எல்லாம் அவனுக்கு அதீனமாக இருக்கும், அதிகாரிகள் உள்பட அவனுக்கு அளிப்பா. இவனுடைய ஆத்மா இவனுக்கு மனசு வசமாக இருக்கான். ஆத்மனஹா பிரியதேனாத்மான் பரதஹா ஸ்வதயேவவான் லக்ஷயே லப்த காமம் துவாம் சிந்தையா சபலம் முகம். அது இருக்கட்டும், நான் சௌக்கியமான்னு கேட்டுட்டே இருக்கேனே ராஜன்னு, உன் முகம் நன்னா இல்லையே. சிந்தையா சபலம், உன் முகம் சபலம் முகம், ஏதோ ஒரு சிந்தையில இருந்துட்டே இருக்கே, என்ன விஷயம்? ஏவம் விகல்பிதோ ராஜன்னே விதுஷா முனினா பிசா பிரஸ்ரயாமனதோபியாக பிரஜாகாமஸ்தோ முனிம். எல்லாம் அறிஞ்சவர் அந்த மகரிஷி, தெரியும். ஆனாலும் அவர் இப்படி கேட்டதும்
திரும்ப நமஸ்காரம் பண்ணி அந்த ரிஷியை பார்த்து சொன்னான், குழந்தைகள்கிட்ட ஆசை உடைய அந்த ராஜா, புத்திர பிரஜைக்கு ஆசை உடைய அந்த ராஜா சொல்ல ஆரம்பிச்சான், பகவன் கிம் ந விதிதம் தபோஜான சமாதிபிகி யோகினாம் துவஸ்த பாபானாம் பகிரம் தரீரிஷு. தவம், ஞானம், சமாதி முதலியவைகளால பாபங்களை நீங்கின யோகிகளான உங்களுக்கு சரீராபிமானிகளான எங்கள்கிட்ட இவ்வளவு கருணை. உங்களுக்கே எல்லாம் தெரியும், சௌக்கியமா சௌக்கியமான்னு வெளியில கேட்கறீங்களே தவிர நான் சௌக்கியமா இருக்கேனா இல்லையாங்கிறத நீங்களே அறிவேன். உபச்சாரத்துக்கு கேட்கிறேன். ததாபி பிருச்சதோ ப்ரூயாம் பிரம்மன்னாத்மனி சிந்திதம். ஆனாலும் பிராமணோத்தமரே, நீங்க எல்லாம் அறிஞ்சிருந்த பொழுதிலும் கூட நீங்க கேட்கறதுக்காக உங்களோட உத்தரவை தட்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பவதோ விதுஷாபி சோஜிதஸ்துவனுஜயாம். நான் கவலையா தான் இருக்கேன். லோகபாலைரபி பிரார்த்தியாக சாம்ராஜ்யீஸ்வர்ய சம்பதா நனந்தயம் தியப்ரஜம் மாம் க்ஷுத்ருக்ஷாமமிவாபரே. நான் சக்கரவர்த்தியா இருக்கேன், இந்திராதி திக்பாலர்கள்லாம் வேண்ட ஐஸ்வர்யத்தோட இருக்கேன். பசியோட இருக்கிறவனுக்கு ஒரு தட்டு வழியை நான் சொர்ணம் தரேன், உனக்கு தட்டு வழியே பட்டு பீதாம்பரம் தரேன்னா அவனுக்கு நிறையுமா? அதுபோல க்ஷுத்ருக்ஷாமமிவாபரே, புத்திரன் வேணுங்கிற பசியில இருக்கேன் நான். பசிதாகத்துல அன்னபானத்தை வேண்டி இருக்கிறவனுக்கு நான் உனக்கு பெரிய மாலை போடுறேன், ரோஜா மாலை, உயர்ந்த சகப்பு சந்தனம் பூசுறேன், பன்னீர் தெளிக்கிறேன், உன்னை சிம்மாசனத்துல உட்காத்தி வைக்கிறேன், பட்டு சாதரா எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஒரு பழையதாவது இருந்தா கொடு. 4 நாள் ஆறுது பசிக்கிறது, 4 நாளா சாப்பிடாதவனுக்கு அவன் என்ன கேட்பான்? பழையது இருந்தாலும் பரவாயில்ல கொடு, அருணதா இருந்தாலும் பரவாயில்ல கொடு, பசிக்கு இப்ப எனக்கு ஆகாரம் தான் வேணும். எல்லாம் தரேன்னா அதெல்லாம் வேண்டாம். நனந்தயத்ன பிரஜம்மாம் நனந்தயத்ய பிரஜம்மாம் க்ஷுத்ருக்ஷாமமிவாபரே ததஹா பாஹி மகாபாகே பூர்வைஹி சஹகதம் தமஹ யதாதரேம துஷ்பாரம் பிரஜயா தத்விதேகினஹ. நீங்க மகாபாகியவான். என்னோட முன்னோர்களும் இந்த கவலையில தான் இருப்பால், அவளையும் தாண்டி வைக்கணும், என்னையும் தாண்டி வைக்கணும். புத்துன்னு ஒரு நரகமா, அதை தாண்டி திராயதையதி புத்திரஹா, புத்துங்கிற நரகத்தை தாண்டி வைக்கணும். அதை இவனா தாண்ட முடியாதான், ஒரு புத்திரன் பிறந்தாதான் தாண்ட முடியுமா? புண்ணாம்னோ நரகாத்யஸ்மாதி. பரதராம சம்பாதத்திலையும் அயோத்தியா கண்டத்துல சுவாமி இதை சொல்றார். அதனாலதானே புத்திரை தஸ்மாத் புத்திரை திக்யாதா, அதனாலதானே நம்ம புள்ளேன்னு அடையிறோம் தசரதருக்கு. நம்மளை அவர் அடைஞ்சதே இந்த புத்துங்கிற நரகத்திலேருந்து தாண்டி வைக்கிறதுக்கு தானே. புண்ணாம்னோ நரகாத்யஸ்மாது சுவாமியும் சொல்றார் இந்த ராமாயணத்துல. அந்த நரகத்திலேருந்து தாண்டி வைக்க ஒரு சந்ததி இல்லை, நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். யதாதரேம துஷ்பாரம் பிரஜயா தத்விதேகினஹா. நீங்க கேட்டுட்டேன், நீங்க என் கவலையை கேட்டதுனாலேயே நீங்க நிவர்த்தியும் பண்றதுக்கு சங்கல்பிச்சிருக்கேன்னு நான் அறியேன். இல்லைன்னா எனக்கு என்ன விசாரிக்க போறேன்? எனக்கு ஒரு உபாயம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல. ஆனா அவர் சொன்னார், அப்பா புத்திரங்கிறவன் வெறும் புள்ளேன்னா சுகத்தை உண்டி கொடுப்பான்னு நீ நினைக்கிற. எப்போதுமே ஆரம்பம் சம்சாரங்கள்ல இகலோக வாழ்க்கையில சுகம் உண்டி தான் கண்ணுக்கு படும். கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் 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 ஏங்குவான். கல்யாணம் ஆயிடுத்தானாதான் அந்த சிரமம் என்னங்கிறது அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். மாசம் மாசம் வாடகை வீடா இருந்தா வாடகை கட்டணும், கரண்ட் கட்டணும், வீட்டுல வேண்டிய சாமான் வாங்கி போடணும், மனைவிக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கணும், குழந்தை ஆயிடுதுன்னா குழந்தைக்கு வேண்டியதை செய்யணும். எவ்வளோ பாரங்கள். 5% இவன் சுகத்துக்கு ஆசைப்பட்டது இவன் ஆசைப்பட்ட சுகம் இருக்குமானால் 95% கவலை தான் தலைக்கு மேல இருக்கு. இவனோட சுகம்ங்கிறது இவன் ஆசைப்பட்டது, கல்யாணம் ஆகாதவன் ஒரு 5% சுகத்துக்கு தான் அவ்வளோ ஏங்கி இருக்கான். அந்த சுகம் 5% இருக்குமானால் கவலை தானே 95% இருக்கும். புத்திரன் புத்திரன்னு நீ சொல்ற, சுகதுக்க பிரதா புத்திரஹா. சாஸ்திரம் சொல்றது புத்திரன்னா யாருன்னா சுகம் துக்கம் ரெண்டையும் கொடுப்பான், சுகத்தையும் கொடுப்பான் துக்கத்தையும் கொடுப்பான், அவன் தான் புள்ள. இத்தியர்த்திதஸ்ஸ பகவானி கிருபாலு பிரம்மணஸ்சுதா ஸ்ரபயித்வா சரும் துவாஷ்டிரம் துஷ்டாரமஜயத் விபுஹு. ஆனாலும் உனக்கு நான் தரேன், தயையோடு கூட பிரம்மதேவரோட புத்திரரான பிரம்மணஸ்சுதா தொஷ்டாவை ஆராதிக்கக்கூடிய ஒரு இஷ்டி பண்ணி வச்சாராம், ஒரு யஜ்யம் பண்ணி வச்சு. தொஷ்டாங்கிறவன் தான் பிள்ளைய தரக்கூடியவன். தொஷ்டா ஜாயாமஜனயத் தொஷ்டா ஆசீத்வாம் பதிம் வேதமும் சொல்ற.
தாத்தா தொஷ்டா இவாள்லாம் நல்ல சந்ததியை கொடுக்கிறவா. தாத்தா ததாத்து நோ ரயிமீஷானோ ஜகதஸ்பதி சனப் பூர்ணேன வாவனதி. இதுலேருந்து ஆரம்பிச்சு 6 ருக்குகள் தான் புகும்சவனம்ங்கிற. சீமந்தம் சீமந்தம்னு ஹோமம் பண்றாலே இந்த மந்திரம் தான். 6 மந்திரத்தால் ஆயிடுதுன்னா ஹோமம் ஆயிடுது. இந்த தாத்தாங்கிற தேவதைக்கு தான் ஹோமம். இந்த தொஷ்டா தாத்தா இவாள்லாம் புத்திரகாமாலா இருக்கிறவாள் ஆராதிக்க வேண்டிய தெய்வம். கஞ்சி வடிக்காத அன்னத்துக்கு ஹவிஸ்ன்னு பேர். கஞ்சி வடிக்காத அந்த அன்னத்தை ஸ்ரபயித்வா சரும் துவாஷ்டிரம் துவஷ்டாரம் அஜயத் விபு, சருன்னு பேர். கஞ்சி வடிக்காத அன்னத்துக்கு சருன்னு பேர். அந்த சருவை யஜ்ஞத்துல ஆராதனம் பண்ணி தொஷ்டாக்கும் கொடுத்து, இந்த சருவை யாரு சாப்பிட்றாளோ அவளுக்கு குழந்தை பிறக்கும். உனக்கு 16,000 மனைவிகள்ங்கிற. எந்த மனைவிக்கு இந்த சருவை கொடுக்குறியோ அவளுக்கு குழந்தை பிறக்கும். ஒத்திக்கு நீ யாருக்கு கொடுக்கற அப்படின்னாரு அங்கிரஸ். அந்த 10,000 பேர்ல அவனுக்கு ரொம்ப இஷ்டமானவெல்லாம் மூத்தவெல்லாம் கிருதத்யுதின்னு பேரான். ஜேஷ்டா ஸ்ரேஷ்டா சயாராஜ்யா மகிஷீனாஞ்ச பாரதா நாம்னா கிருதத்யுதிஸ்தஸ்யை யஜ்ஞோச்சிஷ்டமதாத்விஜா. அவளுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு இவன் யாகங்கள்லாம் முடிஞ்சு அந்த சருவை கொடுத்ததும் சேஷத்தை அவளுக்கு கொடுக்கறேன்னான் ராஜா. அந்த கிருதத்யுதியை கூப்பிட்டு கொடுத்துட்டான். இதுல இருந்து தான் ஆரம்பம். ஒண்ணு வேண்டி நான் கிரகஸ்தன்னு சொன்னால் அதுல இருந்து தான் பெரிய சிக்கல்கள்லாம் ஆரம்பிக்க போறதுன்னு அர்த்தம். அப்ப வேண்டவே வேண்டாமா, சன்னியாசி மாதிரி இருக்கணுமா கிரகஸ்தன்னால்? அப்படி இல்லை. பகவானை ஆராதிச்சுட்டு இருந்தோமானா நமக்கு என்னென்ன வேணுமோ தெய்வம் பார்த்து செய்யும். தெய்வம் விட்ட வழின்னு இருக்கான். ஆனா நம்ம பாட்டு நல்லது மாத்திரம் செஞ்சுட்டே இருக்கான். நல்ல ஸ்தோத்திரங்களை படிக்கணும், பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஜீவனா ஏதானு லோகத்திலேருந்து சங்கல்பம் பண்ணினானால் அது கஷ்டத்தையும் தான் கொடுக்கும், சுகத்தையும் தான் கொடுக்கும். இந்த 10,000 பேர்ல இந்த கிருதத்யுதிக்கு மாத்திரம் இந்த சருவை கொடுக்கணும்னா கொடுத்து விட்டார். அவர் ராஜாட்ட கொடுத்து கொடுன்னு விட்டார், கொடுத்து விட்டான். அதுல இருந்து பெரிய சிக்கலாயிடுதான் அந்த ஆத்துல. அது என்ன சிக்கல் அப்படிங்கிறத நாளைக்கு. ஜேஷ்டா ஸ்ரேஷ்டா ஜயாராஜ்யா மகிஷீனாஞ்ச பாரதா நாம்னா கிருதத்யுதிஸ்தஸ்யை யஜ்ஞோச்சிஷ்டமதாத்விஜா அதாஹ நிருபதிம் ராஜன்னீ பவதைகஸ்தவாத்மஜா ஹர்ஷசோக பிரதஸ்துபியம் இது பிரம்மசுதோ யயோ. நங்கிரசு மாத்திரம் சொல்லிட்டு போனாராம், நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன். இதுல இருந்து சுகமும் கிடைக்கும் துக்கமும் கிடைக்கும், என்ன உண்டோ பார்த்து கொண்டு போயிட்டார். நீ ஏதோ சுகமா இருக்கும்னு நினைச்சிட்டு கேட்ட. ஹர்ஷசோக பிரதஸ்துபியம். ஹர்ஷம்னா சந்தோஷம், சோகம்னா துக்கம். உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான், இவளுக்கு பிறக்கிறது மூலமா உனக்கு சுகத்தையும் கொடுப்பான் துக்கத்தையும் கொடுப்பான். அவன் பிறக்கிறதுனால சந்தோஷத்தையும் சோகத்தையும் கொடுப்பான். நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். அவர் ஞானத்தை உபதேசம் பண்ணதான் வந்தாராம் அந்த அங்கிரஸ் இவனுக்கு. ஆனா இவன் புள்ளதான் வேணும்னு கேட்டதுனால கொடுத்துட்டு போயிட்டார். அவர் திரும்பி வரப்போறார். நாரதரோட இவனை விட போறது இல்லை. ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனை கண்டுட்டாரானால் விடமாட்டார். நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார். அது ஆச்சாரியன் கடாட்சம் படணும். அதுதான் ரொம்ப பாக்கியம். படைச்சு கொடுத்து இவனை ரட்சிக்கணும், பகவானோட சேர்ப்பிக்கணும்னு ஆச்சாரியன் நினைச்சுட்டாலானால் விடவே மாட்டான். சொப்பனத்திலேயாவது இவனுக்கு அனுகிரகம் பண்ணி தெய்வானுகிரகத்தை வாங்கி கொடுப்பா. அதுதான் நல்ல ஆச்சாரியன் வேணும், அவனோட கிருபை வேணும், அவர் கடாட்சம் வேணும்னு பிரார்த்திக்கிற. சங்கஸ்தே ஸ்வததே பிரார்த்தியகான்னா இந்த பாகவதத்துல இன்னைக்கு கபிலோபாக்கியானம் பாராயணம் பண்ணப்பட்டது. அதுல கபில வாசுதேவன் சொல்றா, நல்ல குரு வேணும், நல்ல சத்சங்கம் வேணும்னு நீ பிரார்த்தனை பண்ணம்மா, அப்பதான் கிடைக்குங்கிறா. சங்கஸ்தே ஸ்வததே பிரார்த்தியா சங்கதோஷஹராஹிதே அப்படிங்கிறா. மேலே என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு கோகுலாஷ்டமி உற்சவத்துல முதல் சப்தாகம், 2 சப்தாகத்துல முதல் சப்தாகம் பாராயணம். இன்னைக்கு கபிலோபாக்கியானம், சிவநாம வைபவம், துருவ சரித்திரம், துருவ வைகுண்டாரோகணங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கு. பௌர்ணமாஸ்யாம் சினீவால்யாம் துவாதசியாம் ஸ்ரவணேதவ. இந்த தினங்கள்லாம் படிக்கிறது ரொம்ப புண்ணியம். துருவச்சரித்திரத்தை எப்போ படித்தாலும் ஆயுசு ஆரோக்கியம் யசஸ் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும்னு சொல்கிறேன். இந்த துருவச்சரித்திரம் இன்னைக்கு படிக்கப்பட்டது. நாளைக்கு மேலே பஞ்சமஸ்கந்தம், அஜாமிலோபாக்கியானம், இந்த கதைகள்லாம் நாளைக்கு பாராயணத்தில் வரும். சப்தமஸ்கந்த பிரகலாத சரித்திரங்கள்லாம் நாளைக்கு, நரசிம்மாவதாரங்கள்லாம் அதோட நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி. ரொம்ப வருஷங்களாக நம்ம ஆசிரமத்தில் மாதம் சஹஸ்ரமோத கணபதி ஹோமம் நடக்கிறது. மகா கணபதியோட அனுகிரகம். ஆடி வெள்ளிக்கிழமையும் ஒரு வெள்ளிக்கிழமையும் சஹஸ்ரமோத கணபதி ஹோமத்தோட துர்காலட்சுமி கணபதி ஹோமமாக நடக்கிறது. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்பாலோட ஆராதனத்தோட
இந்த சங்கடஹர சதுர்த்தி வாஞ்சா கணபதி ஹோம க்ஷிப்ரபிரசாத மகாகணபதி அனுகிரகத்தை வேண்டி இங்கே 1008 குழக்கட்டை, அப்பம், எள்ளுருண்டை, கரும்பு, கணபதிக்கு இஷ்டமான அருகம்பில், நெல் பொரி இதெல்லாம் வச்சுன்னு மங்கள திரவியங்கள் வச்சுன்னு அஷ்டமங்கள திரவியங்கள் கணபதிக்கு இஷ்டமானது அதெல்லாம் வச்சுட்டு கணபதி ஆராதனம் நடக்கிறது. ரொம்ப வருஷமா நடக்கிறது. இந்த ஆசிரமம் 7 வருஷமா இங்கேயே நடக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பாங்கள்லையும் 10-15 வருஷமா நடக்கிறது. இந்த ஆடி வெள்ளி, தைவெள்ளி இந்த கணபதி ஹோம் சாஸ்திரமோதங்கள்லாம் 25 வருஷமா நடக்கிறது. மகா கணபதி தான் எல்லா காரியத்தையும் நமக்கு, கணபதி பிரசாதம் தான் எனக்கு இந்த ஆசிரமமே அமைஞ்சது சங்கடஹர சதுர்த்தியில தான். ஹோம் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு வேணுமான்னு கேட்டு ஃபோன் பண்ணா, ஒருத்தட்ட சொல்லி வச்சிருந்தேன் இந்த இடத்த பாருங்கன்னா குழக்கட்டையோட தான் வந்தேன். இந்த இடத்துக்காரர்கிட்ட இந்தாப்பா இன்னைக்கு தான் ஹோமம் பண்ணிட்டு வரேன் சங்கடஹர சதுர்த்தின்னு. புதன்கிழமை தான் அந்த இடத்த பார்த்தோம். வெள்ளிக்கிழமை இந்த இடம் நமக்கு ஆயிடுச்சு. பேராயி பத்திரம் ஆத்துக்கு கொடுத்து சுவாமியோட அனுகிரகம். சங்கடஹர சதுர்த்தியில தான் ஒரு நல்ல காரியமும் மகாகணபதியோட அவர் அனுகிரகம்ங்கிறதுக்கு அடையாளமா அது அப்படி நடந்துட்டே இருக்கு. ஒரு நல்லதும் இப்படி மகாகணபதி செய்யறா. நாளைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்தா ரொம்ப விசேஷம். அங்காரக சதுர்த்தி 12 மணிலேருந்து நிற்பா சித்தி விநாயகருக்குலாம். இன்னைக்கு கார்த்தால 4 மணிக்கு தான் கோயில் திறக்க போறான்னா ஸ்நானம் பண்ணிட்டு 11 மணிக்கே நின்றுடுவா கியூல. நாளைக்கு அந்த சித்தி பிரபாதேவி ரோட்ல நடக்க முடியாது. மாசம் தான் வருது சதுர்த்தி. ஆனாலும் அங்காரக சதுர்த்தின்னா இன்னொரு 10 மடங்கு கூட்டம் இருக்கும். பம்பாயில இந்த சித்தி விநாயகர் கோவில்ல கோட்டீஸ்வரெல்லாம் நின்றுட்டு இருப்பா. மகாகணபதி ஒரு க்ஷணம் பார்க்க கிடைக்கணுமேன்னு. அப்படி அங்காரக சதுர்த்தி நாளைக்கு, மகாசங்கடஹர சதுர்த்தியும் நாளைக்கு எப்படி அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட நாளைக்கு அந்த கணபதி ஹோமம் நடக்கிறது. இங்கே சப்தாகத்துல நரசிம்மாவதார பாராயணமும் நடக்கிறது. சாயரக்ஷ இந்த சித்திரகேது உபாக்கியானம் மேல தொடரும். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தைः சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த கங்கோபமவாரி மக்னே நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹர நமः பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.